உலக விவசாயிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் டெல்டா மாவட்டமான திருவாரூரில் விவசாயத்தின் தற்போதைய நிலை குறித்து நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், திருவாரூரில் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி எந்த அளவுக்கு இருக்கு? பிரியா, இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சுமார் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவில் சம்பா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நமக்கு மேட்டூரிலிருந்து கிடைக்கும் தண்ணீரை நம்பியே இங்கு 80% விவசாயிகள் இந்த விவசாய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு தண்ணீர் வராத காரணத்தினால் சுமார் 70%க்கும் மேற்பட்ட பயிர்கள் தண்ணீரின்றி கருகி திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு விவசாயிகள் அதிர்ச்சியாலும் விஷம் குடித்தும் தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் இந்த விவசாயிகளுக்கு இந்த தண்ணீர் முழுமையாக கிடைத்தால்தான் எங்களுடைய விவசாயம் முழுமையாக பாதுகாக்கப்படும். அது மட்டுமின்றி கடந்த 10-15-12 ஆண்டுகளாக விவசாயத்தின் பரப்பளவு, நிலத்தின் பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. உலக விவசாயிகள் தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய நாளை நாங்கள் மிகவும் ஒரு கருப்பு தினமாக கொண்டாடி வருவதாக இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி இப்ப தற்போது இந்த விவசாயிகளின் தற்கொலை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என விவசாயிகள் நினைத்த காலம் போய் தற்பொழுது தை பிறந்தும் இதுவரை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மிக பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது என்பதே இங்கு உள்ள விவசாயிகளின் ஒரு கருத்தாக உள்ளது. ராஜசேகர், விவசாயிகள் தரப்புல அரசிற்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன? கண்டிப்பாக கணேஷ், தற்போது திருவாரூர் மாவட்டம் இல்லாமல் ஒட்டுமொத்த நாகை, தஞ்சை இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுடைய கருத்தாக வைக்கப்படுவது என்னவென்றால், மத்திய மாநில அரசுகள் நம்ம காவிரியிலிருந்து கிடைக்க வேண்டிய தண்ணீரை, பங்கு நீரை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கையை முழுமையாக செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி விவசாயிகளுக்கு அரசு இடுபொருட்கள் மற்றும் மானியத்தில் விதை, நெல்கள் வழங்கப்பட்டாலும் அந்த விவசாயிகளுக்கு முழுமையாக கிடைக்கப்படவில்லை. பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது. இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்வேறு நிலைகளில் அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு உரிய விலை வைக்கும் நிலையில் நெல்லை ஆதாரமாக செய்யும் விவசாயிகளுக்கு அவர்கள் விலையை நிர்ணயிக்க முடியாத நிலை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதை பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த உலக விவசாயிகள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யும் நெல்லுக்கு தங்களே விலை நிர்ணயிக்கும் நிலையை இனிவரும் காலங்களில் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. கணேஷ்.